ஹாய் காய்ஸ். என்னோடய சேனலில் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ போடுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக 12th எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. காலேஜஸ் தேடி ஓடிட்டுருக்காங்க. யார் யார் என்னென்ன பண்ணணும்னு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு விடுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் தெம். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண வைக்காதீங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸுக்கு அது பிடிக்காது. இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான வழியில் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காரணமாக இருந்துடாதீங்க. பிகாஸ் நான் இதை நிறைய இடத்துல பார்க்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் பார்க்குறேன். இன் பர்சன் நான் போய் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் மேபி அவங்க லைஃப்பை ஃபேமிலி விட்டு வெளில போயிட்டு பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், என்றைக்குமே ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு தான் நடக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ரூலாக நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வைப்பேன். ஆஸ் அ டீச்சர் நான் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். பேச முடியலையா, என்னால் பேசி ஜெயிக்க முடியல பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லுவேன். ஆனால் நெவர்தலெஸ் அவங்கள நான் தனியாக போக சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறையா சூசைட்ஸ் வந்து இதனால தான் நடக்குது. பேரண்ட்ஸ் டோன்ட் அலோவ் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். பட் ஓரளவுக்கு அவங்களுக்கும் கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பும்போது பேரண்ட்ஸ் வந்து நீ இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக போய் முடியுது. அவங்க தே டேக் ராங் டிசிஷன்ஸ். தப்பான முடிவுகள் அவங்க எடுக்க வேண்டியது நிறையா வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸை அவங்க எடுக்கிறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து அவங்க ஆம்பிஷன் என்னவோ அதை பண்ணுறதுக்கான வழியை நீங்கள் விடணும். சரிங்களா? செகண்ட், நான் வந்து இப்போது காலேஜஸில் போகும்போது நீங்கள் நல்ல கோர்ஸாக சூஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா இட் இஸ் பெட்டர். நீங்கள் பிகாம் ஜென்ரல் பண்ணுவீங்க நிறைய பேர். இட் இஸ் ஆம்பிஷனாக இருந்தால் ஜென்ரல் பண்ணுங்கள். இல்லைன்னா இட் இஸ் பெட்டர் டூ ஸ்பெஷலைசேஷன். என்றைக்குமே ஒரு ஃபீல்டில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது நல்லது. அதனால் பிகாம் எடுத்தால் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். எல்லா கோர்ஸ்லையுமே வேல்யூ இருக்குது. பட் நம்ம தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடிங் அண்ட் லேர்னிங்னு நான் எப்போயுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கோங்க. மார்க்கை தாண்டி யூ கெயின் நாலேஜ் இன் காலேஜஸ். சரிங்களா? நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிட்டாலே தானாக காலேஜஸில் மார்க் வந்துடும். திஸ் இஸ் மை பீஸ் ஆஃப் அட்வைஸ். நான் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ, ஜேஏ, நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபீஸஸ்லாம் கட்டாதீங்க. ஃபீஸ் கட்டி கோச்சிங் சென்டர்ஸ் போகாதீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நானுமே வந்து தனியாக சிஎஸ்க்கு, சிஎம்ஏக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு. பட் நானுமே என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா, என்கிட்டயுமே கிளாஸுக்கு வராதீங்க. ஸோ இஃப் யூ ஹாவ் ரெஃபரன்ஸ் நீங்களே படிச்சுக்கோங்க. அவாய்டு கோச்சிங். ஃபஸ்ட் டைம் படிச்சிங்களா, புரியலையா, செகண்ட் டைம் படிச்சிங்களா, நீங்களே படிங்க. தேர்ட் டைம் படிங்க, ஃபோர்த் டைம் படிங்க, ஃபிஃப்த் டைம் தானாக புரிஞ்சிடும். அப்போவும் புரியலனா படிங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் அ கைடன்ஸ். பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்ட வச்சுட்டு அந்த ப்ரெஷரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க. டோன்ட் சி ஆஸ் அ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் இறந்ததுக்கப்புறமோ இல்லை நீங்கள் தப்பான முடிவு எடுத்து போனதுக்கப்புறம் தான் என் பொண்ணு போயிடுச்சோ, இல்லை என் பையன் போயிட்டான், இல்லை என் பையனுக்கு நான் இப்படி கொடுத்துருந்தா என் கூட இருந்திருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அது வரைக்குமே உங்களை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்களோ தவிர நாட் ஆஸ் அ சைல்டு. ஸ்டடீஸை தாண்டி தான் எல்லாமே வந்தாகணும். ஸோ பெஸ்ட்டு என்னோடய சஜஷன் என்னென்னா, அவாய்டு கோச்சிங் சென்டர்ஸ். நான் கோச்சிங் சென்டர்ஸ் நல்லது கெட்டதுன்னெலாம் உங்களுக்கு பேச வரல. ட்ரை டு லேர்ன் திங்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் ஜேஇயாக இருந்தாலும் உங்களுக்கு 11th 12th புக்கிலேருந்து தான் வரப்போகுது. நீங்கள் காமர்ஸை படிச்சிங்கனாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் என்ன படிச்சிங்களோ, 11th 12th புக்கில் என்ன படிச்சிங்களோ அதுதான் ஃபவுண்டேஷனில் வரப்போகுது. ஸோ சிஏ இன்டர்ஸ்க்கு, சிஏ ஃபைனலுக்கு போகும்போது
you choose the respective centers that is provided by the institutes, that is ICSI, ICA institutes and CMA institutes. அங்கே போங்க, they will provide you professionals. ஃபீஸும் கம்மியாக இருக்கும், லேர்னிங்ஸும் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, த தேர்ட் திங் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன இது வந்து திங்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பெட்டர் சூஸ், டோன்ட் பே அண்ட் கெட் எஜுகேஷன். நீங்கள் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது வித் மினிமல் ஃபீஸ் அண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ், அது கவர்மெண்ட்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நீட் படிக்கணுன்னாலும் வீட்டிலே உட்காந்து படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டடி ரூமை சூஸ் பண்ணி அங்கேயும் உட்காந்து படிக்கலாம். டோன்ட் பே அண்ட் வேஸ்ட் மணி அண்ட் டைம். எல்லா இன்ஸ்டியூட்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே நாலேஜ் கிடையாது, ஒரே பிரெயின் கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட்ஸில் போயிட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அந்த தெரியாத விஷயம் என்ன நடக்கும்னா அவங்க லைஃப் அது பின்னாடி பாதிக்கும். டோன்ட் பி அ ஸ்பாய்லர் பேரண்ட்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்த காலேஜஸ் வர போகிறவங்களும், ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ண போகிறவங்களும், எல்லா விஷயத்துக்குமே எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் வில் கோ குட். அண்ட் இந்த வீடியோ வந்து திஸ் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் as பேரண்ட்ஸ். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video.